நான் வந்து யார் படத்துக்காக அவர்கிட்ட கால் ஷீட் கேட்க போனேன். அப்போ சொன்னார், நீங்கள் கேட்குற தேதியில் வந்து நான் ஊமை விழிகள் படத்துக்கு இரவு கால் ஷீட்டாக கொடுத்துட்டேன் சார். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுவேன். இந்த படம் முடிச்சிடுங்க, கண்டிப்பாக அடுத்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. அதே பிரகாரம் யார் படம் முடித்து ரிலீஸ் பண்ண பிறகு அவர்கிட்ட போயிட்டு கேட்ட உடனே உடனடியாக கூலிக்காரன் பண்ணுறதுக்கு தந்தார். அவருடைய கேரியர்லேயே 1 கோடி வியாபாரம் ஆன முதல் படம் வந்து கூலிக்காரன் தான். அந்த படத்தில் வந்து அவருக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தேன். அவரு, நான், ராவுத்தர் 3 பேரும், ராமவசந்தன் அவருடைய மன்ற செயலாளர், அவங்களாம் சேர்ந்துன்னு அவருடைய ரசிகருக்கு திருமண வரவேற்பு மணலியில். அதுக்காக ராயபுரம் பிரிட்ஜு ஏறும்போது நான் கலைஞர் மீது மாறாத பற்று கொண்டவன். புரட்சி நடிகர் வந்து மிகப்பெரிய சாதனையாளர். அதனால் புரட்சி கலைஞர்னு வைக்கலான்னு சொல்லும்போது உடனே எல்லாரும் ஏகோபித்து சொன்னாங்க. அதான் புரட்சி கலைஞர்னு நான் கொடுத்தேன். அது என்றுமே நிலைத்து நின்ற அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. கூலிக்காரன் படத்தில் வந்து அவருடைய மார்க் வந்து மிக ஒரு முன்னணி கதாநாயகர்களுக்கு பதில் ஆன்சர் கொடுக்குற மாதிரியே அவருடைய வியாபாரம் அமைஞ்சுது. அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, எனக்கு இப்படிப்பட்ட விளம்பரம்லாம் கொடுத்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணினுங்கிறாருன்னு சொல்லுவார். ஒரு நாள் என்னை சந்திக்கலைன்னா அடுத்த நாளே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போவார். எந்த இதுவாக இருந்தாலும் அவர் தானசாரை கேட்டிங்களான்னு எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். உதாரணத்துக்கு அவருக்கு பெண் பார்க்குற படலமே நான் தான் அது ஆரம்பித்து வச்சேன். அதே நேரத்தில் அவர் திருமணத்திற்கு கலைஞர்கிட்ட தேதி வாங்கி கொடுத்தது ஒரு சுகானுபவம். அவர்கிட்ட போய் கலைஞர்கிட்ட போய் இந்த மாதிரி விஜயகாந்துக்கு நீங்கள் கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னும்போது சொன்னார், வர சொல்லியா அப்படின்னாரு. சார் ஒரு 4 தேதி எடுத்துன்னு வந்து நான், ராவுத்தர், விஜயகாந்த் 3 பேர் தான் இருக்கோம். அந்த தேதி கலைஞர்கிட்ட கொடுத்தானோன்னே, உனக்கு எந்த தேதி ஒன்று சொல்லியா, நான் தரேன் அப்படின்னார். அப்புறம் அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த தேதியில் வந்தார். அது கீழே இறங்கி போனோடனே மூப்பனாரை கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. திருப்பியும் போகிறேன். அப்போ கலைஞர் முதலமைச்சர். நான் விரும்புகிற தலைவரையா மூப்பனார், தாராளமாக போட்டுக்க சொல்லியா அப்படின்னார். இப்படி மதுரையில் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரியும், ஒரு பெரிய 10 மாநாடு நடக்கிற மாதிரியும் அவ்வளோ மக்கள் மத்தியில் அந்த திருமணம் கலைஞர் நடத்தி வச்சார். எந்த காலத்திலையுமே அவருக்கு வந்து அவரோட நான் ரொம்ப லைத்தின் பண்ணுவேன். அதே நேரத்தில் ஒரு தடவை அவர் உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் இருக்கும்போது போய் பார்க்கும்போது அப்போ சொல்கிறாரு. உடனே சண்முக பாண்டியனை கூப்பிட்டு, இவன் நடிக்கிறான், இவனை பார்த்துக்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தன்றது எனக்கு தெரியும். அதுக்கு சீக்கிரம் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இப்படி அவர் நிறைய சொல்லினே போகலாம். ஒரு தடவை வாகினி ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்து வந்துன்னு இருக்கிறேன். திடீர்னு அவர் 2ஆம் நம்பர் அம்பாசிடர் கார், திடீர்னு கார் வந்து நிற்குது, இறங்கி ஓடியாராரு. என்ன சார் நடந்து போகிறீங்க? சார் டப்பிங் தேட்டருக்கு போகிறேன் சார், இங்கேருந்து இங்கே என்ன அப்படியா? நான் நீங்கள் நடந்து வரதான் சார் நான் இப்படி என் மேலே வந்து அவ்வளோ அன்பு. எந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னா கூட உடனே ஃபோன் பண்ணி, சார் நான் வருவேன், உங்களுக்கு யாராவது கிட்ட வந்தால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பாசம். மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அவர் புகழ் வாழ்க. அவர் என்று நிலைத்து நிற்பார். அவர் பெயரும் புகழும் செல்வாக்கு என்று நிலைத்து நிற்கும்.